my dear students and parents, welcome to Janus NEET Tamil. NTA சைடுலேருந்து அஃபிஷியலாக ரீனி 2026க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ எப்படி பார்க்கணும், எப்படி ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணணும், நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே உங்கள் எல்லாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவாகவே பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ அஃபிஷியலாக NTA சைடுலேருந்து டாப்பர்ஸ் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் 2026ஓட ரிசல்ட் டேட்டா ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் லிட்ரலாக 690 அண்ட் அதுக்கு மேலே எடுத்த பசங்களோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 138 ஸ்டூடெண்ட்ஸ் 690க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்டையும் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் மேஜரா பேரண்ட்ஸ்க்கும் சரி பசங்களுக்கும் சரி காமனா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டவுட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகாதா மேம்? நான் இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கேன், நான் இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கேன், ஆல் இந்தியா ரேங்கா இருக்கட்டும், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்கா இருக்கட்டும், நான் இந்த ரேங்க் எடுத்திருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா, இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து 2026ல ரிலீஸ் பண்ண டேட்டா இல்லையா. சோ இத 2025 டேட்டாவோட நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். அதே மாதிரி இந்த இயர் 50,000வது ரேங்க் எடுத்திருந்த பசங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க, அதே மாதிரி லாஸ்ட் இயர் 50,000வது ரேங்க்ல எவ்வளவு மார்க் இருந்தது அப்படின்னு கம்பேரிசனா கிளியர் கட்டா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸ் மார்க்கை நான் கிளியரா சொல்லிடுறேன். இந்த வருஷத்துக்கான பாஸ் மார்க் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நீட் எக்ஸாம்ல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பாஸ் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. குவாலிஃபைங் மார்க்னு சொல்லுவோம். பிகாஸ் லாஸ்ட் இயர்க்கும் அதுக்கு முந்தின இயர் 3 இயர் டேட்டாவை NTA சைடுல இருந்து அபிஷியலா ஷேர் பண்ணிருக்காங்க. நீட் 2024, 2025, 2026 இந்த இயர்ல நீங்க அன்ரிசர்வ் EWS கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 213 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க பாஸ். அதே மாதிரி OBC கேட்டகரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 177 அல்ல அதுக்கு மேல எடுத்திருந்தா தான் பாஸ். அதே மார்க் தான் SCக்கும் சரி STக்கும் சரி அண்ட் அதே மாதிரி PWBD கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைங் மார்க் பாஸ் மார்க் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 144 மார்க் எடுத்திருந்தாலே அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி OBC SC ST 3 கேட்டகரியுமே 113 மார்க் எடுத்திருந்தாலே பாஸ். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 177 மார்க் எடுத்திருந்தா தான் பாஸ். ஸோ இதுல நமக்கு நல்லா தெரியும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது அப்படின்னு அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அப்போ அஃபிஷியலா வித் ப்ரூஃபோட நான் சொல்றேன் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. இந்த டேபிள்ல 2025, 2026ஓட ரேங்க் அண்ட் மார்க்ஸை கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் 2025ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் NTA சைடுல இருந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அபிஷியலா NTA சைடுல இருந்து ஒரு ரிசல்ட் பேஜ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா டேட்டா. அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு செப்பரேட்டா ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இது எல்லாமே 100% அபிஷியல் டேட்டா ஃப்ரம் NTA. இதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. ஸோ 2025ல 50,000வது ரேங்க் எடுத்திருந்த ஸ்டூடெண்டோட மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 502. பட் இந்த இயர் அதே ரேங்க் எடுத்திருந்த ஸ்டூடெண்டோட மார்க் பார்த்தோம் அப்படின்னா 535. ஸோ லிட்டரலா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 33 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1 lakh ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்டோட 2025 மார்க் பார்த்தோம் அப்படின்னா 464. இந்த வருஷம் அவங்களோட மார்க் பார்த்தோம் அப்படின்னா 493. ஸோ இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 29 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,50,000வது ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 433. பட் இந்த இயர் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 460 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ 27 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரேங்க்குக்கும் NTA சைடுல இருந்து 2025ல எவ்வளவு மார்க் பசங்க எடுத்திருந்தாங்க, 2026ல எவ்வளவு மார்க் பசங்க எடுத்திருந்தாங்கன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே 30ல இருந்து 40 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. 44 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுல லோவஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 27 இருக்கு இல்லையா. ஸோ 27ல இருந்து 44 மார்க் வரைக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை. பிகாஸ் அபிஷியலா லாஸ்ட் இயர் எடுத்திருந்த அதே ரேங்க் மார்க் பார்த்தோம் அப்படின்னா இதை விட கம்மியா இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது. இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் ஈஸியா இருந்ததுனால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் கண்டிப்பா 30ல இருந்து 42 எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 27ல இருந்து 44 மார்க் வரைக்கும் ஒரு கேட்டகரியிலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட ரிசல்ட் மார்க் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா நிறைய மார்க் எடுத்த பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் நீட் 2025ஓட ஃபர்ஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 686 தான் ஃபர்ஸ்ட் மார்க். பட் இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 750 ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் அதையே 2 பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 700ல இருந்து 720 வரைக்கும் லாஸ்ட் இயர் யாருமே மார்க் எடுக்கல. பட் இந்த இயர் 19 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் 650க்கு மேல எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 73 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. பட் இந்த இயர் 650ல இருந்து 700 மார்க்குள்ளேயே 1371 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ லிட்டரலா 1000
6390 ஸ்டூடெண்ட்ஸ் 650 மார்க்குக்கு மேலேயே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் 600லேருந்து 650க்குள்ளே எவ்வளோ பசங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1259 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த இயர் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 8425 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை விட 7166 ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேலேயே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு மார்க் ரேஞ்ச்லையுமே 16,000 12,000 7,000 நிறைய பசங்க இந்த வருஷம் நல்ல மார்க் நிறைய மார்க்கே எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கிளியரா என்ன தெரியுது அப்படின்னா ஆப்வியஸ்லி 30 to 40 மார்க்ஸுக்கு மேலே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியுது. ஆஸ் வெல் அஸ் லாஸ்ட் இயரோட ரேங்க் இருக்கு இல்லையா, இவ்வளோ ரேங்க் எடுத்த பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நான் ஆல் இந்தியா கோட்டாக்கு குயிக்காக ரிலீஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த ரேங்க் வந்து வருஷம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இயர் ஆல் இந்தியா ரேங்க் வச்சு எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்றத நான் கேட்டகரி வைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதாவா இருக்கட்டும், யுனானியா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், இது எல்லா கோர்சஸ்க்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் கட்டாக எவ்வளோ ரேங்க் எடுத்திருந்தா நமக்கு ஈஸியாக சீட் கிடைக்கும் ஆல் இந்தியா கோட்டால அப்படின்றத நான் கிளியர் கட்டாக வீடியோ போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.